மயில் மீது நான் கொண்டு வந்திருக்கும் ரோஜாவை எப்படியாவது இன்றை தொட்டுவிடு. உன் வீட்டில் உனக்கு வெற்றியை தருவதற்காக நான் வந்து இருக்கும்போது, அதிர்ஷ்ட யோகத்தில் அடியெடுத்து வைத்திருக்கும் போது, இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. மனதில் இருக்கின்ற போராட்டத்தை நினைத்து நினைத்து தானே மனம் கலங்கிக் கொண்டிருந்தாய். நமக்காக யார் இருக்கிறார் என்று நினைத்து நினைத்து தானே கண் கலங்கிக் கொண்டிருந்தாய். இதோ உள்ளம் முருகி நீ முருகா முருகா என்று அழைக்கும் போது உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த முருகனே நான் வந்து இருக்கின்றேன். உன் மனதில் இருப்பது என்னவென்று அறிந்துவிட்ட பிறகும் நீ எதற்காக தங்கமே கலங்கியும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய்? நீ நினைத்ததையும் நினைக்கப் போவதையும் நீ அறிவதற்கு முன்னதாகவே உன் தேவை இதுதான் என்று அறிந்துவிட்ட போதிலும் உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்காகத்தானே இந்த முருகன் நான் என் கையிலே இந்த ரோஜாவோடு வந்திருக்கின்றேன். பெருமகிழ்ச்சி காத்திருக்கின்றது. விதியோடு போராடி கொண்டு இருக்கின்றேன் என்று உன் போராட்டத்தை மட்டுமே, உன் கவலையை மட்டுமே உன் மனதோடு வைத்து கொண்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் நீ மிக பெரும் துன்பத்திற்கு ஆளாகி கொண்டு இருக்கின்றேன் என்று கண் கலங்கி கொண்டிருந்தாய், கவலைப்பட்டு கொண்டிருந்தாய். அந்த கண் கலங்கி கொண்டிருந்த தருணத்திற்கும் கவலைப்பட்ட விஷயத்திற்கும் நான் விடிவு காலத்தை தந்து நீ கனவிலும் நினைத்து பார்த்த முடியாத அதிசயத்தை நடத்தி நீ எதிர்பார்த்த ரெட்டிப்பு மகிழ்ச்சியோடு நீ எதிர்பார்த்த நற்செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன். உன் கனவு எப்பொழுது நினைவாகும் என்று கனவு கோட்டையை மட்டும்தான் கட்டி வைத்து கொண்டே இருந்தாய். அந்த கனவு கோட்டையை நினைவாக்க இந்த முருகன் நான் வந்து இருக்கும் போது, உனக்கு வேண்டியதை தருவதற்கு இந்த நாளை நான் தேர்ந்தெடுக்கும் போது, உனக்கு வெற்றியின் தருணம் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. உன் மனதோடு இருக்கின்ற கவலைகளை நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு என்று தானே சொல்கிறேன். அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? நீ கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய். உன் நம்பிக்கைக்கு உரியவளாக நானே உன்னில் இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டு இருக்கும்போது நீ இதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம். நடப்பதும் நினைப்பதும் ஒன்றாக இருக்கும் போது நீ இந்த முருகனை நம்பித்தானே ஆக வேண்டியதிருக்கின்றது. அப்படித்தான் நீ யாருக்கும் தெரியாமல் வைத்திருக்கும் ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி உன் வெற்றியின் தருணமாக உனக்கு அழைத்துச் செல்வதற்கு இந்த முருகனை நான் வந்து இருக்கும் போது நீ கண் கலங்கி கொண்டிருக்காதே, நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. என்ன ஆகுமோ என்று தானே பதற்றமாக இருந்தாய். இதோ உன்னை வெற்றியாக உன்னை பட்டமாக பறக்க வைப்பதற்கு இந்த முருகனே வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து தங்கமே மனதோடு அழுது கொண்டு இருக்கின்றாய்? உன் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறை சக்திகளை எடுத்துவிட்டு உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு நான் உன் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்கும் போது வேண்டாம் என்று சொல்லி விடாதே. இத்துணை காலமாக நீ கண்கலங்கி கொண்டு இருந்தாய். நடப்பது என்னவென்று தெரியாமலே தவித்து கொண்டு இருந்தாய். இனி நடக்கப் போவதை புரிய வைத்து வருகின்ற வேளையில் உன்னோடு இந்த அப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை சொல்வதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நினைத்தது ஒன்று என்று நினைத்து கொண்டு நீ கடந்து போனதை நினைத்து மட்டும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே, கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. நினைத்து போனதையும் கடந்து போனதையும் யோசித்து உன் வாழ்க்கையை பற்றி இப்பொழுது யோசிக்க மறந்து விடாதே. உன் எதிர்காலத்தின் நிகழ்வுகளை நான் உனக்கு நடத்தி தந்து நிகழ்காலத்தின் சத்திய பிரமாணத்தை நடத்தி தருவதற்குத்தான் இந்த அப்பனே முருகனே நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் ஏன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய்? மனதில் நீ காயத்தோடும் கவலையோடும் இருக்கின்ற விஷயத்திற்கு
நல்லதொரு தீர்வினை தருவதற்காக இந்த அப்பனே வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிட்டாலும் சரி, இனி யார் தடுத்தாலும் சரி, உன் விதியின் விலக்கிலிருந்து உன்னை விலக்கி வைத்து உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை நானே நடத்தி தந்து நான் உனக்காக உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த பெருமகிழ்ச்சிக்காக வந்திருக்கின்றேன். நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து உனக்கான வெற்றி செய்திக்காக காத்திருக்கின்றாய் என்று அறிந்துவிட்ட பிறகும் நான் எப்படி தங்கமே அதை உனக்கு தராமல் இருப்பேன்? மனதோடு ஏதோ ஒரு கவலைகளை மட்டுமே நிரந்தரமாக்கி கொண்டு இது நடக்குமோ அது நடக்குமோ என்று யோசித்து உன் மன நிம்மதியினை நீ தானாகவே எழுந்து கொண்டு இருக்கும்போது அதை பார்த்து கொண்டு இந்த முருகன் அமைதி காத்து கொள்வேனோ என்று மட்டும் நினைத்து கொள்ள வேண்டாம். உனக்காக யார் இருக்கிறார்கள் என்பதை தாண்டி ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு வேண்டியதை கொடுப்பதற்கு இந்த முருகனை வந்திருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என்று தான் சொல்கிறேன். இனி இருக்கும் காலகட்டத்தில் உனக்காக உன் வெற்றியின் தன்மையை தீர்மானிக்க இந்த அப்பனே நான் வந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை எல்லாம் என்னிடத்தில் சமர்ப்பித்து விட்டு நடக்க இருக்கும் நல்லதை நான் உனக்காக செய்ய காத்திருக்கின்றேன் என்பதை சொல்வதற்காக வந்துவிடு. எதிர்பார்த்தது போலத்தான் நடக்குமோ நடக்காதோ என்று பதற்றங்கள் அடைய வேண்டாம். வெற்றியின் தன்மையை நான் உனக்கு தர வந்து இருக்கும் போது நீ நினைத்ததும் நினைக்கப் போவதையும் நான் அறிந்துவிட்டு உனக்காக நல்லதை செய்வதற்கு இந்த அப்பன் முருகனே அடியெடுத்து வைத்திருக்கும் போது இனி உன்னை சுற்றி நடக்க இருக்கும் தீமைக்கு நான் இடம் கொடுக்காமல், எதிர்மறை எண்ணத்திற்கு நான் இடம் கொடுக்காமல் உனக்கு வேண்டியதை நான் சொல்வதற்காகவும் தருவதற்காகவும் வந்திருக்கின்றேன். நல்ல அறிகுறிகள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் தருணத்திற்காக நீ காத்து கொண்டிருக்கின்றாய். அந்த அறிகுறிகளை இன்றே இப்பொழுதே நான் உனக்கு தர வந்து இருக்கும் போது எதை எதிர்பார்த்து நீ காத்திருக்கின்றாயோ அந்த ஒரு தருணம் உனக்கு வேண்டியதை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றது. நீதியின் பக்கமும் நேர்மையின் பக்கமும் நீ இருந்து கொண்டு இருக்கும்போது உன் எதிராளிகளைக் கண்டு நீ ஏன் அச்சப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? உன் எதிராளிகளைக் கண்டு நீ ஏன் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதிற்குள் இருப்பதை நான் அறிந்துவிட்ட பிறகும் உன் பக்கம்தான் சரியான முடிவு இருந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரிந்துவிட்ட பிறகும் உனக்கு நல்லதை நான் நடத்தி தரத்தானே வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் குழப்பமடையாதே, நிலை தடமாறாதே. ஆட்டி படைத்த பிரச்சனை ஒன்று நிகழத்தான் போகிறதோ என்று நினைக்காதே. அந்த ஆட்டி படைத்த பிரச்சனையை விஸ்வரூபம் எடுத்த பிரச்சனையை முடித்து வைத்து உன் விதியை மாற்றியமைத்து உன் கனவை நினைவாக்கி தருவதற்கு நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியோடு தான் இப்பொழுது நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நினைத்தது எப்படியாயினும் சரி, இந்த முருகனுக்கு எப்படி தெரிந்துவிட்டது என்று தானே சிந்திக்கின்றாய். நீ அப்பா என்று என்னை அழைக்கும் பட்சத்திலே உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றியிருப்பதை மட்டுமல்ல, உன் மனதிற்குள் இருப்பதையும் நான் அறிந்து கொண்டு தான் அதற்கு ஏற்றவாறு உனக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி தருவதற்காக இந்த அப்பனை முருகனே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மனம் சிறிதளவேனும் கலங்கிக் கொண்டு இருக்காதே. வருகின்ற வழிகள் எல்லாம் நான் அறிந்ததுதான். ஆனால் அந்த வழியை நிரந்தரமாக்கி விடுவேனோ என்று எண்ணி விட வேண்டாம். உன்னை கஷ்டப்படுத்தியவரும் காயப்படுத்தியவரும் நினைத்தும் மனம் வருந்த வேண்டாம். கஷ்டமே நிரந்தரம் இல்லாதது போது அந்த கஷ்டத்தையும் காயத்தையும் கொடுத்தவர்களா இங்கு நிரந்தரமானதாக மாறி விடுவார்கள். என் தங்கமே, எத்தனை சோகத்திலும் என் நிலை எங்கு மாறாமல் என் பிள்ளைகள் நீயே கதியின்றி என்னை வந்திருக்கும் போது உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்குத்தான் இந்த முருகனே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நடப்பது நான் அறிந்துவிட்ட போதிலும் உன்னை ஒவ்வொரு படிகளாக ஏற்றுவதற்கு இங்கு என் கரத்தை பற்றிவிட்டேன்.
அது மட்டும் அல்லாமல் நீ எப்பேற்பட்ட பாதுகாப்பில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளவு பெரிய கருவறையில் அமர்ந்து கொண்டு நீ உனக்கான செயலை செய்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது உன் நலனை பற்றி நான் யோசிக்காமல் இருப்பேனா? மனதில் இருப்பதை என்னிடம் சொல்லாமலே உனக்கான மிக பெரும் ஆசையும் வேண்டுதலையும் பலிக்கச் செய்வதற்கு இந்த முருகனே வந்திருக்கும் போது நீ நினைத்த காரியத்தை நான் நடத்தி தர வரத்தான் போகிறேன். முருகா முருகா என்று உள்ள முருகி நினைத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உன் மனமுருகி கேட்கும் வேண்டுதலையும் நீ உன்னை விட்டு விலகி போனதை கேட்கும் வேண்டுதலையும் நான் தருவதற்கு வந்திருக்கும் போது உன் அன்பை அலட்சியப்படுத்தவர்களை பற்றியெல்லாம் கண் கலங்காதே. அவர்களை தேடி வந்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும் தருணத்தை தருவதற்குத்தான் இந்த முருகன் வந்து கொண்டிருக்கின்றேன். வருவது வரட்டும், மீதி எல்லாவற்றையும் என் அப்பன் பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கை கொள். நான் உன்னோடு இருக்கும்போது வெற்றித்தான் உனக்கு. யாமி பயமேன்.